பீக்கங்காய் செடி பார்த்திங்கன்னா எல்லாமே காயறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. அதோட ஆயுசு முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் முத்தின பீக்கங்காய் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் எதுக்காகனா விதைகளுக்காக வந்து விட்டு வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான மகசூல் கிடச்சிது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் தேவைப்படும் இல்லையா? அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம சேகரித்து வச்சுருந்த விதைகள்லேருந்து கொஞ்சம் விதைகள் எடுத்து நம்ம இதுக்கு வந்து போட்டுக்கலாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம ரோஸ் செடியெல்லாம் நட்டு வச்சுருந்தோம். பீட்ரூட்டு இதெல்லாம் சைடில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் இந்த மாதிரி விதைகள்லாம் வந்துட்டு சைடில் ஊனி வச்சிடலாங்க. உங்களுக்கு விதைகள் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டைம் என்னென்ன விதைகள் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய், முள்ளங்கி, பாவக்காய், சொரக்காய் இந்த மாதிரி விதைகள்லாம் வந்துட்டு போட்டுட்ருக்கேங்க. இந்த பாவக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் நட்டு வச்சுருக்கேன். எதுக்காகனா பந்தல் போடுறதுக்கு வசதியாக இருக்கும்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இடம் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா போன டைம் பீக்கங்காய் செடி போட்டேன், 2, 3 ரோஸ் செடி அந்த மாதிரி இருக்கிற எல்லா செடியுமே வந்துட்டு போயிருச்சு. சுத்தமாக காஞ்சே போச்சு. உங்களுக்கு வீடியோலேயே காட்டியிருந்திருப்பேன். பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா முள்ளங்கி, கொத்தவரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்துட்டு போட்டு விட்டுட்டு வீட்டு தேவைக்காக 4 மிளகா செடி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதையும் இந்த சைடில் வந்துட்டு நட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி அங்கங்கன்னு கலப்பில் வந்துட்டு நிறைய முளைச்சிருந்துச்சு. அதையெல்லாம் வந்து மம்முட்டி எடுத்துகிட்டு வந்து கொத்தி எடுத்துடலாங்க. ஏன்னா கலப்பில் இருந்ததுன்னா நாளை பின்ன காடு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் கொத்தி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.